பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய திருநாமம் நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கர்த்தருடைய திருநாமத்துக்கு மகிமையாகவும் நம்முடைய திருச்சபையின் அன்பு பேரர் மூலமாக ஆணையப்பட்டு மிக சிறப்பாக நடைபெற்று வருகிற லூதரன் பிரேயர் ஹவர்ஸ் என்ற ஜெப ஊழியத்துக்கு ஆதாரமாகவும் 28வது கீர்த்தனை இயேசுநாதரின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்தும நாதரின் மலடிக்கு சரணம் சரணம் என்ற பாடலை நாம் அனைவரும் பாடுவோம். இந்த நாட்களிலும் லூதரன் பிரேயர் ஹவர்ஸ் என்ற ஜெப ஊழியத்தின் சார்பாக, கிராப்பர்ட்டி பெத்லகேம் ஆலயத்தின் சார்பாக எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு அளித்து இந்த ஜெப ஊழியத்தில் நாங்கள் பங்கு பெறவும், அநேக ஜெப விண்ணப்பங்களை இதனுடைய பொறுப்பாளர்களை ஜெபிக்கவும் அன்பு பெயர் மூலமாக கண்காணிப்பு ஆயர் மறை மாவட்ட தலைவர் மூலமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பிற்கு நான் கர்த்தருக்கும் அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். மிக சிறப்பாக இந்த கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழலில் அநேக ஊழியத்தின் புதிய திறப்பின் வாசல்களை கர்த்தர் உருவாக்கி கொண்டு வருகிறார். ஆலயம் ஆராதனை நடைபெறவில்லையே என்ற ஒரு கவலை நமக்கு இருந்தாலும் அநேக இல்லங்கள், அநேக உள்ளங்கள் இன்றைக்கு தேவ ஆலயமாக மாறிக்கொண்டு வருகிறது. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மளும் கூட இப்படிப்பட்டதான
தொலைக்காட்சி ஊழியத்தை ஆன்லைன் மினிஸ்ட்ரி செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை அதற்கேற்ற கலந்து பெற்ற நம்முடைய சபையின் பிள்ளைகளை விசுவாசிகளை கர்த்தர் நமக்கு அறிமுகப்படுத்தியிருப்பது அவருடைய ஒரு மிகப்பெரிய உன்னத திட்டமாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த ஜெப ஊழியத்திலே நாம் பங்கு பெறுகிறோம். இந்த தொலைக்காட்சி வழியாக அல்லது அலைபேசி மூலமாக பல்வேறு வகையிலே இந்த ஜெப ஊழியத்திலே எங்களோடு கூட நீங்கள் இணைந்து ஒருமுகத்தோடு அதில் பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டுமாக திருச்சி காப்பற்றி பெத்லகேம் ஆலயத்தின் சபை குரு என்ற முறையிலும் சபை சங்கத்துடைய செயலர் பொருளர் உறுப்பினர்கள் மற்றும் பெண்கள் ஐக்கிய சங்கம் இளைஞர் ஐக்கியம் ஆலய பாடல் குழு சார்பாக உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஜெப ஊழியத்திற்கு தொடர்ந்து தேவநாமத்திற்கு மகிமையாக அமையும்படி 2 பாடல்களை நாம் பாடி ஜெப விண்ணப்பத்திற்கு நேராக கடந்து செல்ல விரும்புகிறோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே, தேவன் தாவரிக்கும் தலைமை ஜனத்தின் மத்தியிலார், தேவன் தாம் அவர்கள் தேவனாய் இருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே என்ற இந்த பொருளிலிருந்த ஒரு பாடலை நாம் பாடி இந்த ஜெப வேலைக்குள்ளாக நாம் கண்டு செல்லுவோம். மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே, தேவன் தாவரிக்கும் தலமே
மிக கொடூரமான ஒரு காலம் என்று உலகளாகிய வகையிலே இந்த கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே எல்லோரும் ஒரு பயத்தோடு ஒரு கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நமக்கு முகம் பார்க்காத தெரியாத அநேக மக்கள் இந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு மறிப்பது நமக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாவிட்டாலும் நமக்கு மிக நெருங்கியவர்கள், நமக்கு அனுபவமானவர்கள், நமக்கு பணியாற்றுகிறவர்கள், அவர்கள் இந்த தொற்று நோயால் பாதிக்கப்படுகிற பொழுது நமக்குள்ளே ஒரு பயம், ஒரு அச்சம் ஏற்படுகிறது. ஆகையினாலே இந்த சூழ்நிலையிலே கர்த்தரை அண்டி நமக்கு வேறு தேவன் யார் என்ற அவரே நமக்கு அடைக்கலம், அவரே நமக்கு அரண், அவரே நமக்கு ஜெயம் தருகிற தேவன் என்று சொல்லி வாழ்நாள் முழுவதும் அவரை அண்டி வாழ வேண்டிய ஒரு கிருபையின் வேலைக்குள்ளாக, அடைக்கலத்தின் வேலைக்குள்ளாக நாம் இன்றைக்கு தள்ளப்படுகிறோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கருத்தினாலே தாங்கி நிறுத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சினேன் என்ற பாடலை நாம் பாடி ஆண்டுடைய கர்த்தர் நம்மை தாழ்த்து ஒப்புவித்து கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். கர்த்தனுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தருடைய கரம் என்னை ரட்சிக்கும், அது தேர்ந்தலும் என்று நம்பிக்கையோடு கூட இந்த துதி பாடலை நாம் பாடி இதனுடைய வல்ல கற்றுக்கொள் நம்மை தாழ்த்தி ஒப்புவிப்போம். Yes,
திருப்பலி நாம் வாசிக்க கேட்போம். நம்முடைய சபை சங்க சேகர் திரு பிரேம்குமார் அவர்கள் இந்த ஜெப வேளைக்குரிய வேத பகுதியை அவர்கள் நமக்கு வாசிப்பார்கள். வேத வாசிப்பு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 1-11 வசனங்கள் வரைக்கும். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவள் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறார். அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடை செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் நீதி சமீபமாயிருக்கிறது. என் இரட்சிப்பு வெளிப்படும். என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும். தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள். கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையைப் போல் ஒளிந்து போம். பூமி வஸ்திரத்தைப் போல் பழசாய் போம். அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் இரட்சிப்போ என்னென்றைக்கும் இருக்கும். என் நீதி அற்றுப்போவதில்லை. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல் அரித்து புழு அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்னென்றைக்கும் நிலைக்கும். என் இரட்சிப்பு தலைமுறை தோறும் இருக்கும். எலும்பு எலும்பு பெலன்கொள். கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளும் எழும்பினபடி எலும்பு. ராகாப்பை துண்டித்ததும் வலுசற்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ? அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆமென். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, ஜெப வேளைக்குள்ளாக நாம் கடந்து போகும் முன்பாக நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டிய விதமாவது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் திருமுறையிலே உள்ள ஜெப வீராணைகள் நமக்கு காண்பித்த அந்த வழிகாட்டுதலை மனதிலே சுமந்தவர்களாக பல்வேறு ஜெப விண்ணப்பங்களை நாம் இந்த வேளையிலே எடுக்க இருக்கின்றோம். நாம் வாசிக்கிட்ட ஏசாயா 51ஆம் அதிகாரத்துடைய வார்த்தைகள் மிக குறிப்பாக இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோடு கூட நேரடியாக பேசுவதை போன்ற ஒரு உணர்வை உண்டு பண்ணுகிறது. சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலே உள்ள சஞ்சலங்களை, தவிப்புகளை, பல்வேறு விதமான பயத்தை அவர் போக்கி ஆனந்த களிப்பை நம்முடைய தலையிலே அவர் சூட்டி எதிர்காலத்தை நம்பிக்கையோடு தொடரும்படி அவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற கர்த்தராக இருக்கின்றார். 5 வகையான ஜெபம் திருமறை நமக்கு போதிக்கிறது. 1, தன்னைத்தான் தாழ்த்தி ஜெபியுங்கள். தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க கூடி வருகின்ற வேளையிலே நமக்குள்ளாக வருகிற ஒரு உணர்வு, நம்மை நாம் தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஜெபத்தை எடுக்க வேண்டும். 2 நாளாகமும் 7:14 அதை சொல்லுகிறது. ஏசாயா 66:2 சொல்லுகிறது, நொறுங்குண்டு ஜெபியுங்கள். உள்ளத்திலே உங்களை அச்சுறுத்துகின்ற அல்லது உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்துகின்ற உங்களுடைய பாவங்களை தேவன் சுட்டி காண்பிக்கின்ற சூழல் வருகிற பொழுது உங்களுடைய உள்ளம் நொறுங்குண்டு
இந்த வேளையிலே கர்த்தர் என்னை அவர் ரட்சிப்பார், என்னை விடுவிப்பார், அவர் எனக்கு புது வாழ்வு தருவார் என்று நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய பாவங்களை குறித்த ஒரு அறிக்கை செய்கின்ற ஜெபமாக நொறுங்குண்டு ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். மூன்றாவதாக 1 பேதுரு 4:7 சொல்லுகிறது, தெளிந்த புத்தியோடு கூட ஜெபியுங்கள். நாம் எதற்காக ஜெபிக்கக்கூடியகிறோம்? ஏன் இந்த ஜெப முடியும்? தேவ சமூகத்திலே நாம் எடுக்க வேண்டிய ஜெபம் என்ன? தனிப்பட்ட நம்முடைய சுயநலத்தோடு மாத்திரமல்ல, அநேகருக்காக ஜெபிக்கின்ற ஒரு பாரம், ஒரு ஊழியம், ஒரு கடமை எனக்கு உள்ளது என்று தெளிந்த புத்தியோடு நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். எபேசியர் 6:12 சொல்லுகிறது, மன உறுதியோடு ஜெபியுங்கள். நாம் செய்கிற ஜெபம் தேவ சமூகத்திலே பருவத்திலே அது எடுக்கப்படுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தேவ சமூகத்திலே அந்த ஜெபங்களை அவர் கொண்டு சென்று அதற்கான ஒரு பதிலை அவர் நமக்கு தருகிறார். என் ஜெபம் கேட்கப்பட்டது என்ற மன உறுதியோடு நாம் ஜெபிக்கும்படி அழைக்கப்படுகிறோம். எபிரேயர் 4:14 சொல்லுகிறது, தைரியத்தோடு ஜெபியுங்கள். இதற்கு இன்னும் சொல்லப்போனால் நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, அவநம்பிக்கையோடு அல்ல, தைரியத்தோடு. நான் ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தர் என் மேய்ப்பர், கர்த்தர் எனக்கு வேண்டிய அனைத்தையும் அவர் செய்கின்ற கர்த்தர், அவர் வாக்கு தத்தங்களின் பிதா, தம்மை நம்புகின்ற அனைவருக்கும் அவர் பலன் தருகிற ஆசீர்வதிக்கின்ற கர்த்தர். ஆகினாலே நம்முடைய கர்த்தரோடு கூட உள்ள அந்த அன்பு உறவிலே, ஒரு தந்தை மகன் என்ற உறவிலே, ஒரு மகன் ஒரு மகள் தன்னுடைய கர்த்தரிடத்திலே எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு கூட உரிமையோடு ஜெபிப்போமோ அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நாம் எடுக்கும்படி அழைக்கப்படுகிறோம். தாழ்த்தி ஜெபியுங்கள், நொறுங்குண்டு ஜெபியுங்கள், தெளிந்த புத்தியோடு ஜெபியுங்கள், மன உறுதியோடு ஜெபியுங்கள், தைரியத்தோடு ஜெபியுங்கள். தேவன் தாமே இந்த ஜெப வழிகளாக நாம் பிரவேசிக்க தம்முடைய தூய ஆவியால் நாம் அபிஷேகத்து வளர்த்தி காப்பாராக. ஆமென். ஏறக்குறைய 6 ஜெப விண்ணப்பங்களை நாம் தயாரித்திருக்கின்றோம். முதலாவதாக நம்முடைய இந்திய தேசத்துக்காக, தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்களிலே இந்திய தேசம் இந்த கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே நம்முடைய பிரதமர், மத்திய அமைச்சரவை, ஒவ்வொரு மாநில கவர்னர்கள், முதலமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் என்று அநேகர் 24 மணி நேரமும் இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே நல்ல ஒரு சேவை செய்து கொண்டிருக்கார்கள். அவர்களுக்காக அவருடைய முயற்சி வெற்றி பெற அருமையான சகோதரி அருள்மணி ஜெபிக்கும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பிதாவே, இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே, தேவரீர் நீர் எங்களை கூட்டி சேர்த்தமாக உன்னதமான கிருபைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, மார்ச்சிலிருந்து கர்த்தாவே அடையிற இந்த கொரோனா வியாதியினால் ஆண்டவரே எல்லா ஸ்தாபனங்களும் ஆண்டவரே, எல்லா நிறுவனங்களும், எல்லா அலுவலர்களும் ஒழுகி இருக்கிற காலத்தில் ஆண்டவரே, அப்பா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட கர்த்தாவே கண்ணுக்கு தெரியாத இந்த கர்த்தாவே கூடிய வைரஸினால் ஆண்டவரே எல்லா சடங்குகளும் ஆண்டவரே உலகமே சம்பித்து கிடக்கிறதான இந்த காலத்தில் ஆண்டவரே, அப்பா இதில் என்ன நோக்கத்துக்காக ஆண்டவரே இது வந்தது என்பதே எனக்கு தெரியாத ஆண்டவரே. ஆனாலும் தேவரின் ஆண்டவரே உங்களுடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று கர்த்தாவே நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா மனிதரையும் ஆண்டவரே நீ ரட்சிப்பதற்காக கர்த்தாவே நீ இந்த பூமியிலே வந்து ஆண்டவரே எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக ஆண்டவரே ஆண்டவரே நொறுக்கப்பட்டு ஆண்டவரே உங்களுடைய சுமந்து எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஆண்டவரே கல்வாரியிலே ஆண்டவரே ஒரே பேரான குமாரை எங்களுக்கு கொடுத்து உங்களுடைய அன்பை விளங்க பண்ணிடு சுவாமி. ஆண்டவரே இந்த ரட்சிப்பிலே ஆண்டவரே நாங்கள் என்ன மட்டுமா நாங்கள் நினைத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா வியாதியில் ஆண்டவரே அப்பா எவ்வளவோ மக்கள் அடித்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. அப்பா அம்மை சூத்திரிக்கிறோம் ஐயா. இந்த தீங்களைகளாகாதபடி உங்களுடைய இரத்த தெளிப்புக்குள்ளாய் நீர் எங்களை பாதுகாத்து வழியெடுத்த தயவுக்காக அம்மை சூத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வருகையை நோக்கி நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அம்மை சூத்திரிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வருகைக்கு ஆண்டவரே கிறிஸ்துவ மக்கள் ஒவ்வொருவரும் கூட தகுதிப்படுத்த உங்களுடைய சித்தமல்ல ஆண்டவரே. உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்காக நீர் ஆண்டவரே நீ கல்வாரியிலே ஆண்டவரே உங்களுடைய திரு ரத்தத்தை ஆண்டவரே சிந்தி எல்லாருடைய பாவங்களுக்கு நீ மரித்தவரே. உங்களுடைய வருகைக்கு ஆண்டவரே எல்லா மக்களும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேண்டாம் ஆண்டவரே. ஒரு ஆத்மாவும் ஆண்டவரே அப்பா மரிப்பது உங்களுடைய சித்தமல்ல ஆண்டவரே. இந்த கொரோனா வியாதியில் ஆண்டவரே என் இந்திய தேசத்துக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. இந்திய தேசம் முழுவதும் ஆண்டவரே
அப்பா இப்பேற்பட்ட கொடிய வியாதியினால் ஆண்டவரே எல்லாரும் மறித்து கொண்டிருக்காங்கப்பா. ஆண்டவரே மறிப்பது உமது சித்தமல்ல ஆண்டவரே. நீர் எங்களுடைய தேசத்தின் மீது கண்ணோக்கம் வைத்த ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தில் ஆண்டவரே இந்த கொடிய வியாதினை அழிக்கும்படியா ஆண்டவரே ஒரு முறையாக கூட என் தேசத்தின் பாவங்களை மன்னித்த ஆண்டவரே. அப்பா நீ ஒரு முறையாக கண்ணோக்கி ஆண்டவரே இந்த வைரஸினை அழிக்கும்படியா இந்த ஒரு விஷயம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்கு பரிதவிக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபத்தில் ஆண்டவரே இந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தின் தலைவர்களுக்காக நம்ம சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா முதலமைச்சருக்காக பிரதம மந்திரிக்காக ஜெபிக்கிறேன். எம்எல்ஏக்கள் எம்பிக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எம்எல்சிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கவுன்சிலர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. வார்டு மெம்பர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கலெக்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே விவோக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆரைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமாடி இந்த கொடிய காலத்தில் ஆண்டவரே எவ்வளவோ கத்தாவே இக்கட்டான சூழ்நிலையிலே இந்த மக்கள் இந்த தேசத்தின் மக்களுக்காக அவர்கள் தங்கள் பணிகளை பணியாற்றுகிறார்கள் ஆண்டவரே. தேவன் தாமே ஆண்டவரே கத்தாவே இந்த தேசத்தை ஆண்டவர் எவ்வளோ கட்டுப்பாட்டோடு இருக்கிறார் ஐயா. ஆண்டவரே தேவன் இந்த தேசத்தில் ஆண்டவரே ஒரு முறையாக இரக்கம் பாராட்டி ஆண்டவரே இந்த வியாதியின் படியில் இருந்த கத்தாவை எல்லா மக்களையும் விடுவித்து ஆண்டவரே. அப்பா அவருடைய செய்கிறாங்க என்ன பாவம் செய்திருந்தால் எங்கள் தயவாய் மன்னித்து என்னுடைய பாவத்தை நிமித்தமாக வந்திருந்தால் தயவாய் எங்களை மறுபடியாக முதலாவது நாங்கள் சுத்திகரித்து ஆண்டவரே இந்த தேசத்துக்காக நாங்கள் சமுதாயங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து அப்பா எங்களோட ஜெப குறைவினாலே ஆண்டவரே இவைகளாக இருக்குமானா தடையாக இருக்குமானா தயவாய் எங்களை மன்னித்து ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு முறையாய் கூட இந்த தேசத்தின் பாவங்களை மன்னித்து ஆண்டவரே எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே நம்முடைய ரட்சிப்பை அவர்களை வழிவட்படுத்தி அவர்கள் இயேசுவை மெய்யான தேவனை கண்டு கொண்டு ஆண்டவரே எல்லாருடைய பாவங்களுக்காக நீ மீட்கப்பட்ட ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா மக்களையும் மீட்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அந்த ஒரு முறையாய் நீ கர்த்தாவே ஒரு ஜீவனை எங்களுக்கு நீ கொடுக்கும்படியா ஆண்டவரே இந்த ஜீவன் நாங்கள் கிறிஸ்துவுக்கு நாங்கள் மறிக்கத்தக்கதாக ஆண்டவரே. ஆண்டவரே மீதமுள்ள காலங்களில் எல்லா இடங்களிலும் நாங்கள் சுவிசேஷத்தை ஆண்டவரே அது எங்கள் மேல் இருந்த கடமை ஆண்டவரே. நாங்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே சுவிசேஷத்தை நற்செய்தியான அறிவிக்கிற மக்களாய் மீதமுள்ள காலங்களை எங்களுக்கு கூட்டி தரும்படியா எங்களுடைய தேசத்திற்காக ஆண்டவரே நாங்கள் மீண்டுமாய் வருகிறோம் அப்பா. இந்த கொரோனா வியாதியிலிருந்து கர்த்தாவே ஆண்டவரே எங்களுடைய தேசத்துக்கு விடுதலை தந்து ஆண்டவரே ஆண்டவரப்பா உங்களுடைய கண்களில் எல்லாருக்கும் தயவு கிடைக்கும்படியா தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியா ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் வருவது கர்த்தாவே ஆண்டவரே எல்லா நாட்டிலும் நாங்கள் பின்னாடி வந்து ஆண்டவரே உண்மை காக்க வைத்தோம் ஆண்டவரே. தயவாய் எங்களை மன்னித்து மீதமுள்ள நாட்கள் இந்த கொரோனா விளையாண்டு ஆண்டவரே வைரஸ் அழிந்து நாங்கள் உம்முடைய சமூகத்தில் இந்த தேசத்துக்காக நாங்கள் ஆண்டவரே நீர் வருவதற்கு முன்னாடி நாங்கள் வந்து காத்திருக்கத்தக்கதாக அந்த உணவுள்ள இருதயத்தை எங்களுக்கும் எங்களை ஒவ்வொருவருக்கும் தந்த ஆண்டவரே. அப்பா அம்மை சோத்திருக்கிறையா இந்த தேசத்துக்காக நாங்கள் இன்னும் அதிகமாய் ஆத்துமாக்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கத்தக்கதாக எங்களுக்கு கர்த்தா நீ கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. மீதமுள்ள அனுக்கிரக காலங்களே நீ எங்களுக்கு ஆதரவாய் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய திறப்பின் வாசலை நாங்கள் எப்போதும் காத்திருந்து அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாங்கள் காத்திருந்து ஜெபிக்கிற மக்களாய் ஜெப வீரர்களாய் நாங்கள் திங்களை ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. நீதாமே ஆண்டவரே இந்த வைரஸ் வியாதியிலிருந்து கர்த்தாவே இந்த தேசத்தை முழுவதும் இன்னும் ஒவ்வொரு தேசத்தையும் நீ பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் எல்லா துதி ஸ்தோத்திர நமஸ்காரங்களையும் உம்முடைய அன்பரும் மீட்பரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் கொரோனா நோயாளிகள் மற்றும் பிற நோயாளிகள் அவர்களுக்காகவும் தடுப்பு மருந்துகள் கொரோனாவிற்கு கண்டுபிடிப்போம். அந்த ஜெப குறிப்புகளுக்காக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் தகப்பனே கர்த்தாவே இந்த அருமையான இந்த ஜெப வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் ஏறெடுக்கும் இந்த ஜெபத்திற்கு நீர் ஆமேன் என்று பதில் செய்ய வேண்டுமா உன் பொறுப்பாதம் நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. கர்த்தாவே குருடனை கண் திறக்க வைத்தவரே ஸ்தோத்திரம். குஷ்டரோகியை சுகமாக்கினவரே ஸ்தோத்திரம். நொண்டியை நடக்க செய்தவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுகம் தந்தவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே எவ்வளோ அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தாவே இந்த உலகத்தில் செய்து கர்த்தாவே எவ்வளோ முன்மாதிரிகளை காண்பித்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே எங்களுக்கும் கர்த்தாவே ஜெபத்தின் மூலம் கர்த்தாவே இந்த நோயை விரட்டக்கூடிய அதிகாரத்தை நீர் தந்திருக்கிறீங்கப்பா. அதற்காக கூட நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் யாருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம் என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே.
கர்த்தாவே இந்த நாளிலும் கர்த்தாவே மருத்துவமனைகளில் கர்த்தாவே இந்த கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தாவே மகனையும் மகளையும் கர்த்தாவே நீர் தொட வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. கர்த்தாவே அவர்கள் உள்ளங்களை நீர் அறிகிற தேவனாய் இருக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. கர்த்தாவே அவர்களுக்கு ஏற்ற மருத்துவ சிகிச்சைகள் கர்த்தாவே தக்க நேரத்துல கிடைக்க செய்ய வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். ஒருவரும் கர்த்தாவே இந்த கொரோனாவில் கர்த்தாவே இனிமேல் கர்த்தாவே ஜெபத்திற்கு பின் கர்த்தாவே இந்த இறப்பு சதவீதத்தை நீர் குறைத்து தர வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. கர்த்தாவே இந்த கொரோனா பாதிக்கப்பட்டவர்கள் கர்த்தாவே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே உம்மது தழும்புகளால் சுகமாகி கர்த்தாவே ஏற்ற நேரத்தில் வீடு திரும்ப கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. உம்மாட கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே அவர்களுடைய பாவங்கள் கர்த்தாவே எங்களுடைய பாவங்கள் கர்த்தாவே நாங்கள் ஒருவேளை கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்க தவறி இருந்தால் கூட மன்னித்து எல்லாருக்காக நாங்கள் இங்கே ஜெபிக்கிற இந்த ஜெப வேளையில கர்த்தாவே அவர்கள் சுகம் பெற்று கர்த்தாவே வீடு திரும்ப கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. கர்த்தாவே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள ஆண்டவரே. கர்த்தாவே உமது ஆணிப்பா இந்த கர்ரா அவர்களை தொட வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். உம்முடைய தழும்புகளால் ஒவ்வொருவரும் சுகம் பெற வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஒருவரும் கர்த்தாவே தமது ஆத்மாக்களை இழக்காதபடி காத்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். கர்த்தாவே அந்த குடும்பத்தின் மக்களுடைய ஏங்கல்களை கர்த்தாவே அவருடைய விண்ணப்பங்களை கர்த்தாவே செவிசாய்க்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். அவர்கள் இந்த கடைசி நேரத்திலாவது கர்த்தாவே உம்மை நோக்கி பார்த்து கர்த்தாவே சுகம் பெற்று கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. அதே போல கர்த்தாவே மருத்துவமனையில கர்த்தாவே பிற நோயாளிகளும் கர்த்தாவே சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. அவர்களுக்கும் கர்த்தாவே தக்க சமயத்துல கர்த்தாவே சிகிச்சை கிடைக்கணும் ஆண்டவரே. மருத்துவர்களுக்கு ஆலோசனை கர்த்தராய் கர்த்தாவே வல்லமையுள்ள தேவனாய் நீர் செயலாற்ற வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொருவரை நீர் தொடுகிற தேவன் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே யாரும் கர்த்தாவே மருத்துவ சிகிச்சை இல்லை என்று கர்த்தாவே வெளியே தள்ளப்படாதபடி கர்த்தாவே எல்லாருக்கும் கர்த்தாவே தக்க நேரத்துல மருத்துவ சிகிச்சை பெற்று கர்த்தாவே எல்லாரும் சுகமடைய கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. கர்த்தாவே முக்கியமாக கர்த்தாவே இந்த கொரோனா வைரஸ்க்கு கர்த்தாவே இப்படி லாக்டவுன் மற்றும் மற்ற காரியங்கள் கர்த்தாவே எங்களுக்கு பிரயோஜனம் அற்றதாண்டவரே. கர்த்தாவே பிரயோஜனம் உள்ளதாண்டவரே உமது ரத்தம் சுவாமி. உங்க ரத்தத்தினால ஒவ்வொரு தழும்புகளும் கர்த்தாவே உங்களுடைய தழும்புகளால நாங்கள் குணம் பெறத்தக்கதாக கர்த்தாவே மருந்துகள் ஏற்ற நேரத்துல கண்டுபிடிக்கப்பட்ட கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. அதற்காக எடுக்கிற முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் கர்த்தாவே உங்கள் சமூகம் மட்டும் முன் செல்ல வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. எவ்வளவோ எதிர்ப்புகள் இருக்கும் ஆண்டவரே, எவ்வளவு பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும் ஆண்டவரே, கர்த்தாவே எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே அந்த மருந்து கண்டுபிடிக்கிற டீமை கருத்துல தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் சுவாமி. அவர்களுக்கு ஏற்ற ஞானத்தை நீர் தருகிற வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். அந்த டீம் ஒர்க்ல வெற்றியை நீர் தருகிற தேவனாய் இருக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். ஒன்றும் குறைபட்டு போகாதபடி கர்த்தாவே அந்த மருந்துகள் ஏற்ற நேரத்துல கர்த்தாவே கண்டுபிடிக்கப்படவும் அந்த மருந்துகள் ஏற்ற விலையில கீழ்த்தர மக்கள் முதல் கர்த்தாவே எல்லோரும் வாங்கி பயனடையத்தக்கதான விலையில கர்த்தாவே சரியான விலையில கர்த்தாவே எங்களுக்கு வந்து சேரவும் அது எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கவும் கர்த்தர் கிருபையை பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. கர்த்தாவே நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ள ஆண்டவரே. எங்கெங்கு மருத்துவமனைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் கர்த்தாவே உலகத்தில் உள்ள எல்லா மருத்துவமனைகளிலும் கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்படணும் சுவாமி. உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படணும் சுவாமி. உம்முடைய தழும்புகளால் குணமாகணும் சுவாமி. ஒருவரும் கர்த்தாவே உயிரிழந்து போகாதபடி மறுபடியும் பாத்துல அவர்களுக்காக பரிதபித்து கேட்டு கெஞ்சி மன்றாடுகிற சுவாமி. கர்த்தாவே நீ ஜபத்திற்கு பதில் தெரிகிற தேவனாயிருந்து கர்த்தாவே இனி கர்த்தாவே கொரோனாவின் கர்த்தாவே இறப்பு சதவீதத்தை நீ குறைத்து போட வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். என் ஜபத்திற்கு நீ பதில் தர வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். கர்த்தாவே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கேட்க கேட்க மறந்த கர்த்தாவே சகல கபர நன்மைகளையும் நிறைவாய் தந்து காத்து வழி நடத்த வேண்டுமாய் உன் பொற்பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிற சுவாமி. ஆமேன். இந்த கொரோனா நோய் காலத்தில் நமக்காக மருத்துவர்கள், காவலர்கள், தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம்.
சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஒருவராய் பெரிய அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சர்வ சிருஷ்டியை காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது உங்களுடைய தயவு சுவாமி. அதற்காக கூட நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, சுவாசமுள்ள யாவுக்கும் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை நீர் கவனித்துக் கொண்டிருக்கிறீரே, அதற்காக கூட நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த கொரோனா நோய் காலத்தில் ஆண்டவரே இந்த பணிபுரியும் மக்களுக்காக வருகிற சுவாமி. ஆண்டவரே, ஆஸ்பத்திரியிலே பணிபுரிகிற ஆண்டவரே இந்த மருத்துவர்களுக்காக கூட வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீரே அவர்களுக்கு நல்ல ஆலோசனை தர வேண்டுமாய் கூட கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே மனைவி பிள்ளைகளை விட்டு ஆண்டவரே பணிபுரிகிற காவலர்களுக்காக கூட வருகிறோம் சுவாமி. நீரே அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும் சுவாமி. ஆண்டவரே, அவர்களுக்கு ஆண்டவரே இந்த கொரோனா நோய் பரவாதபடிக்கு அவர்களுக்கு நீரே உங்களுடைய இரத்தத்தை தெளித்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் கூட கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே எத்தனையோ மனிதர்கள் இருக்க நேரம் இல்லாத கூட ஓடிக்கொண்டிருந்தாங்க சுவாமி. ஆண்டவரே, நீரே இந்த காலத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த காலத்திலாவது ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்க நான் கேட்டு விடுதலை தருவேன் இந்த தேசத்துக்கு சேமத்தை தருவேன்னு சொல்லியிருக்கீங்க சுவாமி. அந்த வண்ணமாக இந்த காலத்திலாவது ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பாவங்களை குற்றங்களை உணர்ந்து உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே தாங்கள் மனம் மாறி ஆண்டவரே உண்மை தேவனாக ஏற்றுக்கொள்ளும்படியாக கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே, யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்திற்கும் கர்த்தர் என்பதை ஜனங்கள் உணர்ந்து கொண்டு இந்த காலத்தில் ஆண்டவரே நீரே ஜீவனுள்ள தேவன், நீர் ஒருவரே ஜீவனை தர முடியும் என்று ஆண்டவர் மனிதர்களால் ஒன்று கூடாது சுவாமி. உம்மாலே எல்லாம் ஆகும் ராஜா. ஆண்டவரே, மருத்துவர்கள் எத்தனையோ மருந்துகள் கண்டுபிடித்தாலும் ஆண்டவரே நீர் சொல்ல ஆகும் கட்டளையிடம் இருக்கு சுவாமி. எங்களால் ஒன்றும் கூடாது ராஜா. ஆண்டவரே, நீரே ஆண்டவரே சொல்லும் ஒரு வார்த்தை சொல்லும் சுவாமி. அப்பொழுது நாங்கள் பழைய நிலைக்கு திரும்பி ஆண்டவரே இந்த மனிதர்கள் ஆண்டவரே நாங்கள் மனம் மாறி ஆண்டவரே உண்மை ஜீவனுள்ள தேவனாக ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே அவர்கள் மனதை தொடும் சுவாமி. எங்களால் ஒன்றும் முடியாது ராஜா. ஆண்டவரே, நீரே அவர்களை பாதுகாத்து பராமரிக்கும் சுவாமி. பராமரி ராஜா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, மருத்துவமனையிலே கொரோனா நோய் பாதிப்பினால் இருக்கிற ஊருக்காக கூட வருகிற சுவாமி. அவர்களுக்கும் நீரே ஆண்டவரே நீரே சுகம் தந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும் சுவாமி. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. தூய்மை பணியாளருக்காக கூட வருகிற சுவாமி. ஆண்டவரே, எல்லாவித சகிப்புத்தன்மையோடு அவர்கள் பணிபுரிகிறார்கள் சுவாமி. அவர்களே நீரே ஆண்டவரே உங்களுடைய இரத்த கொட்டைகளை ஆண்டவரை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவரும் கெட்டு போவது உங்களுடைய சித்தம் இல்லை சுவாமி. ஆண்டவரே, நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்கள் பரிசுத்தராய் மாறி ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள ஆண்டவரே நீர் தாமே உதவி செய்யும் சுவாமி. ஆம் சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய வேதம் எங்களுக்கு கால்களுக்கு வெளிச்சமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறபடியாலே உங்களுக்கு ஸ்தோத்திர தகப்பனே. நீதாமே அனுதினமும் உடைய ஆண்டவரே வசனத்தை நாங்கள் ஆண்டவரை கை கொண்டு அதன்படி நடக்க நீதாமே உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரை, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் பெயர் கிறிஸ்தவர்களாக மட்டுமல்லாமல் ஆண்டவரை விசுவாசத்தோடு கேட்கிற ஜெபம் ஆண்டவரை பிணியாளியை ரட்சிக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த வண்ணமாக ஆண்டவரை நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரை இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் சுவாமி. நீர் தாமே கேட்டு அதற்கு பதில் தர போகிற கிருபைக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரை, நீர் தாமே பதில் தந்து ஆண்டவரை எல்லா மனுஷருக்கும் சுகம் தந்து ஆண்டவரை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் கூட கெஞ்சுகிறோம் சுவாமி. எங்களால் ஒன்று கூடாத ராஜா. ஆண்டவரை, இன்னுமாய் கூட ஆண்டவரே வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக கூட வருகிறோம். நீரே அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து வழிநடத்த வேண்டுமாய் உன் பொற்பாதம் பணிந்து கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆலயங்கள் அனைத்தும் திறக்கப்பட முழங்கால் யாவும் முடங்க எல்லா ஆலயங்களையும் உடைய ஆராதனை நடைபெறுவதற்காக ஜெபிக்கிறோம். எங்களை நேசிக்கிறதான நல்ல இயேசு சுவாமி, கர்த்தாவே, இந்த அருமையான மத்தியான வேலைக்காக கூட நன்றியோடு துதிக்கிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். ஏசப்பா, இந்த நாளிலே கூட எத்தனையோ பேர் கர்த்தாவே இல்லாமல் இருந்திருப்பார்கள் சுவாமி. இருந்தாலும் எங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் உம்மை கர்த்தாவே துதிக்கக்கூடிய இந்த பாத்திரத்தை அந்த ஆலயத்தை நீ தெரிந்து கொடுத்ததற்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களும் கர்த்தாவே வீணாய் திரும்பி போகாமல் கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பணிந்து கொள்ள உதவி செய்யும் சுவாமி. இந்த நாளிலே கர்த்தாவே என் நாமத்தை தொழுகிற மக்கள் கூடவே நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன் ராஜா.
கர்த்தாவே நாங்கள் அந்த நாளிலே கர்த்தாவே பேதுருவின் மாமிக்கு நீர் சுகம் கொடுத்தீர் ஏசப்பா. கர்த்தாவே இந்த நேரத்தில் கர்த்தாவே கானானிய ஸ்திரீயை ஆசீர்வதித்து அவள் வேண்டிக் கொண்டதை நீர் கொடுத்தீர் கர்த்தாவே. இந்த ஆலயத்திலே நாங்கள் திரும்ப திறக்கப்படவும் எங்களுடைய பிஷப்பையாக்காகவும் குருமாருக்காகவும் டிஎல்சியில் உள்ள அனைத்து ஆலயங்களும் திறக்கப்படும். இந்த உலகத்தில் முழங்கால் யாவும் முடங்கும் என்று சொல்லியிருக்கிற ராஜா. எல்லா கத்தோலிக்க திருச்சபைகள் கர்த்தாவே, தமிழ் சுவிசேஷ லித்திரன் திருச்சபைகள், சிஎஸ்ஐ திருச்சபைகள், எல்லா ஆயர்மார்களுக்காகவும் பெண்கள் இயக்க சங்கத்துக்காகவும் ஓய்வு நாள் பள்ளிகளுக்காகவும் எல்லாம் பழையபடி கர்த்தாவே இந்த நிலை யாவும் அழித்துப்படத்தக்கதான கிருபை தாரு சுவாமி. கொரோனா நோயானது எங்கள் கிட்டத்தில் கூட வரக்கூடாது ஏசப்பா. தேவனுடைய பிள்ளைகள் என்பதை கர்த்தாவே நீ கண்டிப்பாக உணர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கே 2-3 பேர் என் நாமத்திலே தொழுது கொள்கிற அவருடைய மத்தியிலே வருவேன், வாசம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிற தெய்வமே, எங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கான். கோடா கோடி ஸ்தோத்திரம் ராஜா. இந்த தருணத்தை கூட ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. எங்கள் ஆலயம் திரும்ப திறக்கவும் உம்மை நாங்கள் துதிக்கவும் உம்மை பாடவும் ஏசப்பா உங்களுடைய துதியை நாங்கள் செபிக்க கிருபை தர வேண்டுமாய் செபிக்கிறோம் சுவாமி. யாக்கோபு நிருபத்திலே சொன்னது போல ஞான பாட்டுகளினாலும் கீர்த்தனைகளினாலும் என்னை துதியுங்கள் என்று சொல்லியிருக்கிற ஏசப்பா, அந்த வண்ணமாக நாங்கள் துதியின் ஆராதனை கர்த்தாவே நாங்கள் ஏறெடுக்க கிருபை செய்தலும் ஏசப்பா. இந்த நேரத்தில் சுவாமி எல்லாருக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே ஏசப்பா. அந்த நாளிலே கர்த்தாவே மோசேயின் காலத்திலே 10 வாதைகள் வந்த பொழுது ஏசப்பா எல்லாவற்றையும் நீ அழித்து போட்டீர் ஏசப்பா. அதுபோல் இது லேசான காரியம் ஏசப்பா. நீ சொல்ல ஆகும் சுவாமி, கட்டளையிட நிற்கும் கர்த்தாவே. கொரோனா என்பது கர்த்தாவே இந்த இந்தியா நாட்டிலிருந்து விரட்டிவிடத்தக்கதான கிருபை தாரும் சுவாமி. எங்களால் ஒன்றுமில்லை ராஜா. நாங்கள் அற்பரும் பாவிகளும் மீசரமாக இருக்கிறோம் ராஜா. மண்டி வர நாங்கள் தகுதியற்றவர்கள் ஏசப்பா. இருந்தாலும் நீ எங்களை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லியிருக்கு சுவாமி. இந்த கொரோனா நாட்களிலே எங்களுக்கு வயதான காலத்தில் எந்த தொற்று நோயும் வராமல் காத்துக்கொள்ளும் சுவாமி. இதை உற்சாகமாய் நடத்துகிற கர்த்தாவே எல்லா மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். யூத்து பிள்ளைகளுக்காகவும் ஆர்கனிஸ்டுக்காகவும் சபை குருமாவுக்கு எல்லாருக்கும் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. கண்டிப்பாக எல்லா ஆலயமும் திறந்து கர்த்தாவே உடைய நாமத்தை கர்த்தாவே கம்பீரத்தோடு நாங்கள் பாடி முழங்கத்தக்கதான கிருபை தாரும் சுவாமி. இன்னும் தங்களுக்காக ஜெர்மனை யாருமே இல்லை என்று ஏங்கி தவிர்க்கும் ஒவ்வொரு மக்களுக்காக நினைக்கிறோம் சுவாமி. இந்த உலக நாடுகள் அனைத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய நாட்டுக்கும் அல்ல சுவாமி, எல்லா நாட்டுக்காகவும் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் ஏசப்பா. இந்த நேரத்தில் சுவாமி இன்னும் கர்த்தாவே எங்களுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தாவே எல்லா மக்களுக்காகவும் நாங்கள் நினைவுகிறோம் சுவாமி. எந்த நேரமும் கர்த்தாவே நாங்கள் எங்களுடைய பணிகள் எவ்வளவு இருந்தாலும் உமக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறோம் சுவாமி. காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் இந்த இயேசுவின் நல்ல நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். உலக சமாதானத்துக்காகவும் இந்தியா, சீனா 2 நாடுகளுக்கு உள்ள எல்லை பிரச்சனையை தீர்வதற்காகவும் இந்த நேரத்தில் அந்த குடும்பத்தில் இறந்தவர்களுக்காகவும் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே உண்மை நினைக்க செய்த மகா பெரிய கிருபைக்காக கூட உமக்கு நன்றி அப்பா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஜெப வேளையிலே ஆண்டவரே ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் ஆண்டவரே. அதுக்காக கூட உமக்கு நன்றி ஆண்டவரே. கோடா கோடி ஸ்தோத்திரப்பா. இனி நாங்கள் சொல்ல போகிற ஒவ்வொரு வேண்டுதல்களையும் நீ கேட்டு எங்களுக்கு செய்ய போகிற பெரிய நன்மைக்காக கூட உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. உமக்கு எத்தனை நன்றிகள் சொன்னாலும் தகாத ஆண்டவரே நீ இருந்தோம். ஒரு தடவை ஆண்டவரே எங்கள் பிரேயரை நீங்கள் கேட்ட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய போகிற கிருபைக்காக மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆண்டவரே இந்த உலகத்தில் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் ஆண்டவரே வருத்தத்தோடும் துக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக கூட ஜெபிக்கிறேன் சாமி. ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் குடும்பத்தில் வறுமையினும் குழப்பத்தில் வாழ்ந்து வருகிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்காக கூட ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீ கண்ணோக்கி பாரு சுவாமி. நீ படைத்த மக்கள் ஆண்டவரே, நீர் உயிர் கொடுத்த மக்கள் ஆண்டவரே, அனைவரையும் நீ கண்ணோக்கி பாரு சுவாமி. இரக்கம் காமி சாமி. எவ்வளவோ பாவங்கள் செய்திருப்பார்கள் ஆண்டவரே, அந்த பாவங்கள் எல்லாம் நீ அறிவீர் ஆண்டவரே. அந்த பாவத்தை ஆண்டவரே ஒரு விசையாக மன்னித்து அந்த குடும்பங்களை எல்லாம் காத்துக்கொள்ளும் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவரே ஆண்களை இழந்தவர்கள் ஆண்டவரே, இந்த எல்லை பகுதியில் ஆண்டவரே தீவிரவாதிகளின் தீவிரத்தால்
ஆண்டவரே அநேக வீரர்கள் இறந்திருப்பார்கள் என்றவே இன்னும் ஆண்டவரே ஒரு சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே என்னடா உன்னாடா என்று போட்டி போட்டு சண்டையிட்டு கொண்டே இருக்க இவர்கள் மத்தியில் ஆண்டவரே குழந்தைகளையும் தாய்மார்களையும் இழந்த அநேக மக்களை பார்க்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தை இழந்த அநேக கணவன்மார்களையும் பார்க்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளையும் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த வீர மரணத்தை குறித்து நாங்கள் அறிகிறோம் சுவாமி. தினம் பேப்பர்லையும் சுவாமி, சன் நியூஸ்லையும் சுவாமி, டிவிலையும் சாமி, நாங்கள் ஒவ்வொருவரும் சொல்வதை கேட்கும்போது எங்களுக்கு மன வேதனையாக இருக்கிறது ஆண்டவரே. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரே, இந்த கொரோனா வியாதி சேர்ந்து கொண்ட அதோடு சாமி எங்களை ஒவ்வொருவராலும் அழித்து வருகிறது ஆண்டவரே. இது இல்லாமல் ஆண்டவரே, வெட்டுக்கிளி என்னும் புதிய ஒரு இயற்கையை அழிக்கக்கூடிய ஒரு பூச்சியானது ஆண்டவரே வந்திருக்குது என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவரே. அதுவும் நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. ஆனாலும் கூட இந்த வீரர்களோட பிள்ளைகளை கூட நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள், அவங்க மனைவிமார்கள் கண்ணோக்கி பாருங்கள் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கு நீங்கள் தேவையான உதவியும் ஆறுதலையும் சமாதானத்தையும் தருமாறு உண்மை கெஞ்சி மன்றாடி கேட்குறேன் சுவாமி. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண் மகன்களையும் ஒவ்வொரு கணவன்மார்களையும் இந்த சீனா எல்லையிலே ஆண்டவரே, இந்தியா எல்லையிலே ஆண்டவரே சண்டையிட்டு மாண்டு போனவர்களுக்காக கூட ஜெபிக்கிறேன் சாமி. அவர்கள் ஆத்மா சாந்தமடைய வேண்டும் ஆண்டவரே. அவங்க குடும்பங்களை நீ காப்பீர் ஆண்டவரே. அவர்கள் எதற்காக சண்டையிட்டார்கள், எதற்காக இறந்தார் என்று உமக்கு மட்டும் தெரியும் சுவாமி. எங்களை நாங்கள் எதுவும் அறியாதவர்கள் ஆண்டவரே. நீரே அந்த எல்லையை பாதுகாக்குமாறு உண்மை கெஞ்சி கேட்கிறேன் சாமி. உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களையும் அனைத்து உயிர்களையும் படைத்தவர் ஆண்டவரே. உமக்கு தெரியும் அப்பா, எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. உமக்கு தெரியாது ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்து வழி நடத்தும் சுவாமி. அது மட்டும் அல்ல ஆண்டவரே, இந்த கொரோனா வியாதியால் ஆண்டவரே உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தாரும் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. எப்பொழுது நமக்கு இந்த வியாதி வந்துடும், யாரால வரும், என்ன எப்படி வரும் என்று தெரியாமல் அறியாமல் ஆண்டவரே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர் ஒவ்வொருக்கும் வெளிப்படுத்தும் சுவாமி. ஒவ்வொருவரும் செய்கிற பாவத்தினால் இந்த வியாதி வருகிறது என்று அறியாமல் செய்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரையும் உணர்த்த ஆண்டவரே, இந்த பாவத்தினால் தான் இந்த வியாதி வந்திருக்கிறது என்ற ஆண்டவரை ஒவ்வொருத்தையும் உணர்த்துங்கள் சுவாமி. உணர்த்தி எங்களை காத்து வழி நடத்துங்க சாமி. இந்த எல்லைக்குள்ள ஆண்டவரை இருந்தவர்கள் குடும்பத்திற்காக மீண்டுமாக வருகிறேன் சாமி. அவர்கள் பாதப்படியில் வைக்கிறேன் சாமி. அவர்கள் பிள்ளைகளையும் அவர்கள் குழந்தைகளையும் ஆண்டவரே நீங்கள் நல்ல முறையில் கவனித்துக் கொள்ளும். அவர்களுக்கு தேவையான உதவியை செஞ்சு குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்க அவங்களுக்கு இருக்க இடம் கொடுத்து நீங்கள் ஆதரிக்குமாறு கெஞ்சி மாநாடு கேட்கிறேன் சாமி. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. எல்லாமே இப்போ நஷ்டத்திலே ஆயிடுறாங்க. ஒவ்வொரு நாட்டினருக்காக கிடக்கிறேன், நாட்டில் உள்ள தலைவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உண்மை நினைக்கத்தக்கவராக வாழ கிருபையார்கள் சுவாமி. ஒவ்வொருவரும் ஆண்டவரே நம்ம கடவுளை நினைக்காதவர்கள் கூட ஆண்டவரே உண்மை நினைக்கணும் ஆண்டவரே. உண்மை நினைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க அவங்களுக்கு கிருபையார்கள் சுவாமி. ஒவ்வொரு வியாதியில் உள்ளவரையும் ஆண்டவரே ரத்தத்தை தெளித்து குணமாக்கும் சுவாமி. இதுக்கு மருந்தே இல்லை, கண்டுபிடிக்க முடியலன்னு நிறைய நாங்கள் கேள்விப்படுறோம் சாமி. ஆனால் கூட நீ நடத்தால் இந்த நிமிஷத்துல ஆண்டவரை மருந்தை கண்டுபிடிச்சு இந்த வியாதியில் உள்ள ஒவ்வொருவரையும் குணமாக்க முடியும் ஆண்டவரே. இந்த வியாதியை குணமாக்கணும், அவங்க பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் சுவாமி. அவங்க பாவத்தை ஒவ்வொருவருவாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து நீங்கள் குணமாக்குவீர் ஆண்டவரே. புதுசாக நிறைய போட்டு இந்த கொரோனா வியாதியோட தவிர்க்க மக்களுக்காக கூட மீண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தலைவராக இருந்தாலும் சரி, ஏழை மக்களாக இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, பாரபட்சம் இல்லாமல் ஆண்டவரே இந்த வியாதி அள்ளி போடுகிறது ஆண்டவரே. இதை நீ அறிவீரப்பா. நீ எதற்கு கொடுத்திருக்கிறீர் இந்த வியாதியை, என்னத்திற்காக இதை அனுபவிக்கிறார்கள் என்று உமக்கு தெரியும் சுவாமி. ஆனாலும் கூட அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உன் ரத்தத்தை தெளித்த ஆண்டவரே, இன்னும் மீண்டும் நிறைய வராத ஒன்று ஆண்டவரே இந்த வியாதியை குணப்படுத்தி உண்மை துதிக்கவும் உண்மை ஆராதிக்கவும் ஒருவரான ஆண்டவருக்கே இது செலுத்துகிறேன் சுவாமி. இவர் ஒருவரே என்னை குணப்படுத்த முடியும் என்னோட ஆண்டவரை உண்மை நம்பி வருகவும் உண்மை ஜெபிக்கவும் ஆலயத்தில் ஒன்று கூடவும் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அவர்கள் வேறாக பிரியாத வண்ணம் என்ற ஆலயத்தில் ஒற்றுமையோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடு ஜெபிக்க கிருபையாருமாறு உண்மை கெஞ்சி மன்றாடி கேட்கிற சுவாமி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே, ஆமென். வேலை இழந்தவர்களுக்காகவும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காகவும் பொருளாதாரத்தில் சீர்குலைவு ஏற்பட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் அதை திரும்பவுமாக
திறம்பட அது கட்டப்படவும் நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த அருமையான இந்த லுத்தரன் ஜெப நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த ஸ்தலத்திலிருந்து ஏறெடுக்கப்படும் ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவையுமாய் இருக்கும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே, இந்த இடத்துல நின்று ஆண்டவரே, இந்த கொரோனா ஊரடங்கு காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதங்களுக்கு மேலாக ஆண்டவரே நாங்கள் இந்த ஊரடங்குல இருக்கிறோம் சுவாமி. இந்த நாட்கள் ஆண்டவரே எவ்வளவோ மக்கள் ஆண்டவரே இந்த வேலை இழந்து ஆண்டவரே தங்களுக்கு வருமானம் இல்லாம பொருளாதாரமின்றி கஷ்டப்படுகிறார்கள் ஆண்டவரே. அப்படி கஷ்டப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை இழந்த ஆண்டவரே, இன்னும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு நடந்து செல்கிற அநேக மக்களை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. அப்படிப்பட்டதான மக்களுக்காக நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்தில் நீர் அவர்களுக்கு போதுமானவராக இரு சுவாமி. வாதை கூடாரத்தை அணுகாது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, அந்த மாதிரி ஆண்டவரே அந்த வேலை இழந்து தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அவருடைய தேவைகளை எல்லாம் நீர் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவருடைய குறைவைகளை எல்லாம் நிறைவாக்கும் சுவாமி. அந்த திரும்பவுமாக அந்த மக்கள் அனைவரும் ஆண்டவரே உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ளத்தக்கதாக நீர் அவர்களோடு இரு சுவாமி. அவர்களோடு பேசு சுவாமி. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷன்மார் வந்திருக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், நாங்கள் வாசிக்கிறோம் சுவாமி. அந்த வசனத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் சீர்குலைவு ஏற்பட்டிருக்கிறது சுவாமி. இந்த நாள் ஆண்டவரே அந்த பொருளாதாரத்தை நீர் திரும்ப அந்த இழந்து போன பொருளாதாரத்தை ஆண்டவரே திரும்ப இந்த இந்திய தேசம் திறம்பட கட்ட நீர் உதவி செய்ய ஆண்டவரே. அதற்காக எடுக்கும் முயற்சிகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த பொருளாதார சீர்குலைவுக்காக எடுக்கப்படும் முயற்சிகள்ல அந்த துறை வல்லுநர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் என்ன செய்தால் இந்த மக்கள் அதனுடைய பொருளாதாரம் திறம்பட அவர்களுக்கு நல்ல ஒரு நிலைமை வரும் என்று ஏங்கி தவிக்கிற மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவரே நல்ல ஒரு பொருளாதார பொருளாதாரத்தை சீர்படுத்த நீர் உதவி செய்யும் சுவாமி. குறைவுகளை நீர் மாற்றி போடுகிற தேவன் சுவாமி. நீர் ஆண்டவரே நல்ல பொருளாதாரத்தை நீ தந்து இந்திய தேசம் முழுவதும் பாதுகாக்கப்படவும் ரட்சிக்கப்படவும் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த பொருளாதாரத்தின் வல்லுநர்களையும் துறை சார்ந்த அமைச்சர்களும் எடுக்கிற முயற்சிகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக மக்களுக்கு ஆண்டவரே அநேக வங்கிகள் ஆண்டவரே கடன்களை பெற்றாலும் ஆண்டவரே அந்த கடன்கள் மூலம் அந்த பண தேவைகள் மூலம் அந்த மக்கள் தங்கள் இழந்த வாழ்வை திரும்பவுமாக சீர்படுத்திக் கொள்ள நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள சுவாமி. நாங்கள் திரும்பவும் ஆண்டவரே இந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கும் நீர் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்ற வாக்குத்தத்த வசனத்தை நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இரு ஆண்டவரே. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பாய் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே இந்த கொரோனா நோய் காலத்தில் ஆண்டவரே எல்லா விதம் அந்த நேரத்தையும் நாங்கள் சரியான நேரத்தில் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் சுவாமி. வீட்டில் இருந்தாலும் ஆண்டவரே வெளியில சென்றாலும் ஆண்டவரே நாங்கள் பாதுகாப்போடு செல்லவும் இந்த ஊரடங்கு காலத்துல நாங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்தை இன்னும் அதிகமாய் தியானித்து வாசித்து நாங்கள் இன்னும் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க நீர் எங்களை எழுப்பியறல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள என்று சொல்லி இருக்கிற ஆண்டவரே. அப்படிப்பட்டதான இந்த நாட்கள் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நாங்கள் பற்றி பிடிக்கின்ற பிள்ளைகளாக இருக்கணும் சுவாமி. ஆண்டவரே எங்களுக்கு சோர்ந்து போகிறவனுக்கு பலனும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் நீ பெருக பண்ணுகிற தேவன் சுவாமி. எங்களை சோர்ந்து போகாதபடி காத்துக்கொள்ளும் சுவாமி. இந்த நாட்கள் ஆண்டவரே கொரோனா காலங்கள்ல வீட்டில் இருக்கிற ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அந்த கரத்துல கொடுக்கிறோம் சுவாமி. அவர்களுக்கு ஏற்ற சிகிச்சையை தாரும் சுவாமி. நீர் போதுமானவராக சுவாமி. நீர் தொட்டு சுக
சுகப்படுத்தீர்கள் சுவாமி. தொடர்ந்து எங்களையும் ஆண்டவரே எங்களுடைய இந்த ஜெப நேரத்துல நீர் எங்களை வழி நடத்தி காத்து கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. திரும்பவும் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய பொல்லாத வழிகளையும் விட்டு நாங்கள் விலகி எங்களுடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு விலக நீர் எங்களுக்கு உதவியார் ஆண்டவரே. அப்படி நீர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டுமாக எங்களை உமது கரத்துல தாழ்த்தி இந்த ஜெபத்தை எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டார். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபம் தேவ சமூகத்திலே அது கேட்கப்பட்டது என்ற நிச்சயத்தோடு நாம் கர்த்தருக்கு அனைவரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எல்லோரும் சென்று சொல்வோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரம் நாங்கள் ஏறெடுக்கின்றோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டு அப்படியே நீர் செய்வதற்காக உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் நாங்கள் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கின்றோம். நிறைவு ஜெபமாக சபைக்கங்க சேகர் திரு பிரேம்குமார் அவர்கள் சுருக்கமாக ஜெபம் செய்வார்கள். ஆசீர்வாதத்தோடு இந்த ஜெப வேலை நிறைவேறும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருகிறவரே, கூடி ஸ்தோத்திரம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்தும் நிவேத வார்த்தையின்படி இந்த நாளிலே நாங்கள் ஏறெடுத்துக்கொள்ள இந்த விண்ணப்பத்தின் நேரத்திலே கூட நாங்கள் கேட்ட எல்லா ஜெபங்களையும் கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, தேசமே பயப்படாத மகிழ்ந்து கழிக்கு ஒரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த வார்த்தையின்படி இந்த தேசத்தை நல்வழிப்படுத்தும். இந்த கொரோனா வைரஸிலிருந்து மக்களை விடுவிக்கும்படியாகவும் எல்லா மக்களுடைய தேவை சந்திக்கப்படவும் வாழ்வாதாரத்தை அமைத்தரும்படியாகவும் பொருளாதாரத்தை சீர்படுத்தும்படியாக சொல்லிக்கிறோம். சகல துதிகளும் முக்கிய சேர்க்கிறோம். இயேசு நாமம் ஜெபிக்கிறோம். ஆமென். இதோ உலகம் முழுவதும் பறிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று சொன்ன நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் அரவணைப்பும் உங்கள் அனைவருடன் கூட இருந்து மிக அற்புதமாக ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர்